தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் எல்லாம் வரிசையா இருக்கு. இந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி இந்த எக்ஸாம் எல்லாத்தையும் தட்டி தூக்க வேண்டியது அவசியம். இந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹிஸ்டரி மற்றும் யூனிட் 8. ஏன்னா இந்த ஹிஸ்டரி யூனிட் 8 சேர்ந்து ஒரு 22 23 கேள்விகள் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா யூனிட் 8ல மட்டுமே பாத்தீங்கன்னா 16 17 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு சேர்த்து ஒரு 20 கேள்விகள் மேல ஓடும். அதனால இந்த ரெண்டு சாப்டர் இருக்குல்ல, இந்த ரெண்டு டாபிக் ஜெனரல் ஸ்டடீஸ்ல பொது அறிவுல இந்த ரெண்டு சாப்டர் இருக்குல்ல, இதுல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்கறாங்க. இந்த ரெண்டையும் வந்து ஒரே வீடியோல முடிக்க போறோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. எப்படி முடிக்க போறோம் அப்படின்னா அனைத்து முக்கிய கேள்விகள், அதாவது சிலபஸ் அடிப்படையில் எல்லா முக்கிய கேள்விகளும் எடுத்து வந்துட்டேன். அந்த கேள்வியை வச்சு அந்த டாபிக்கை முடிச்சு விட்டுருவோம். சரியா? கூடவே ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் சேர்த்தே வந்து ஒரே வீடியோல முடிச்சு விட்டுருவோம். வாழ்க்கை செட்டில் ஆகும் வீடியோ. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் ரிவிஷன், அந்த கேள்வி அடிப்படையில் அந்த டாபிக்கே ரிவிஷன் செய்ய போறோம். அதனால வந்து டக்குன்னு முடியும். கரெக்டா வீடியோவை எங்கேயும் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரியா? டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஒரு ஹிஸ்டரி क्वेश्चन பார்த்தோம்னா அடுத்து யூனிட் 8, அடுத்து ஹிஸ்டரி யூனிட் 8 னு சொல்லிட்டு அப்படியே மாறி மாறி பார்க்கலாம். பின்வரும் எந்த தளத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களின் சடலங்கள் ஒன்றாக புதைக்கப்பட்டன? In which are the following site dead bodies of men and women buried together? ஆண்கள் மற்றும் பெண்களோட சடலங்கள் எங்க ஒன்றாக புதைக்கப்பட்டது என்றால் லோத்தல் இஸ் தி ஆன்சர். லோத்தல் இஸ் தி ஆன்சர். இந்த லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்குங்க. இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா லோத்தல் வந்து எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்குங்க. எந்த நதியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா போகவா நதியும் சபர்மதி நதியும் சந்திக்கும் இடத்தில் இருக்கிறது இந்த லோத்தல். போகவா நதியும் சபர்மதி நதியும் சந்திக்கும் இடத்தில் இருக்கிறது இந்த லோத்தல். எந்த மாநிலம்னு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா குஜராத். ஆணும் பெண்ணும் பெண் சடலங்கள் சேர்ந்து புதைக்கப்பட்டது எங்கன்னு கேட்டாங்கன்னா லோத்தல். லோத்தல் எந்த நதி ஓரத்தில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா போகவா நதி மற்றும் சபர்மதி நதி ரெண்டும் சேரும் இடத்தில் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த லோத்தல் இடத்தை வந்து அகலாய்வுல கண்டுபிடிச்சவர் யார் என்றால் எஸ்.ஆர். ராவோ. இவர்தான் வந்து அகலாய்வு தொல்லியல்ல கண்டுபிடிச்சவர், எஸ்கவேட் பண்ணவர். எஸ்கவேட்டட், லோத்தல் வாஸ் எஸ்கவேட்டட் பை ஹூன்னு கேட்பாங்க. எஸ்.ஆர். ராவ்னு சொல்லிட்டு அடிச்சிருங்க. சரியா? இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து புதைக்கப்பட்டது மட்டும் லோத்தல்ல ஒரு சிறப்பு அம்சம் இல்ல. வேற கேள்விகள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா லோத்தல் வேற எதுக்கு ஃபேமஸ்னா சிந்து சமவெளி காலத்துல கப்பல் கட்டுமான தளம் இருக்குல்ல, அதாவது ஷிப் பில்டிங். அந்த ஷிப் பில்டிங் ஃபேக்டரி எங்க இருக்குன்னா லோத்தல்ல தான் இருக்கும். ஷிப் பில்டிங் ஃபேக்டரி, அதாவது கப்பல் கட்டுமான தளம், இல்லனா ஷிப் டாக்யார்ட்னு சொல்லுவாங்க. ஷிப் டாக்யார்ட், கப்பல் கட்டுமான தளம் அமைந்திருக்கக்கூடிய இடம் எங்கன்னா லோத்தல் தான். கப்பல் வணிக மையமாகவே திகழ்ந்தது, அதாவது சி ட்ரேடிங் சென்டர்னு சொல்லுவாங்க. கப்பல் வணிக மையமாக திகழ்ந்தது, அதாவது சி ட்ரேடிங் சென்டர், கடல் வணிக மையம், கப்பல் வணிக மையமாக திகழ்ந்தது எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் லோத்தல் தான் ஆன்சர். சரியா? அதுக்கப்புறம் லோத்தல்ல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா பாசிமணி தயாரிக்கிற தொழிற்சாலைகள் இருக்கும். பீடு அதாவது பீடு மேக்கிங் ஃபேக்டரி, பாசிமணி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா லோத்தல் தான் இருக்கு. கப்பல் கட்டுமான தளம் தொழிற்சாலை எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா லோத்தல்ல தான் இருக்கு. கப்பல் வணிக மையம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா லோத்தல்ல தான் இருக்கு. ஆணும் பெண்ணும் புதைக்கப்பட்ட இடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா லோத்தல் தான் இருக்கு. லோத்தல் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா குஜராத்ல இருக்கு. எந்த நதின்னு கேட்டாங்கன்னா போகவா நதியும் சபர்மதி நதியும் சேரும் இடத்தில் இருக்கிறது. லோத்தலை கண்டுபிடிச்சவர் யாரு என்று கேட்டாங்கன்னா எஸ்.ஆர். ராவோ இஸ் தி ஆன்சர். சரியா? லோத்தல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்துல மத்த டவுன்ஸ் இருக்குல்ல, மத்த இடங்கள், இந்த மத்த இடங்கள் எல்லாம் இல்லாதது ஒண்ணு லோத்தல்ல இருக்கு. அது என்னன்னா மத்த இடங்கள் எல்லாத்துலயும் தெரு இருக்கும். தெருவுல வந்து வீடு இருக்கும். வீட்டோட சைட்ல தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ராக்கிகரி, தோலவிரா, சட்கடோடா, இந்த மாதிரி மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு சைட்ல தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஆனா லோத்தல்ல மட்டும் தான் தெருவுல வீடு இருக்குன்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ் இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி. சரியா? லோத்தல்ங்கிற ஒரே சைட்ல மட்டும் தான் தெருவுல வீட்டுல முன்னாடி வந்து நுழைவு வாயில் இருக்கும், என்ட்ரன்ஸ் இருக்கும். சரியா? இது வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஃபீச்சர், சிறப்பு அம்சம் லோத்தலை பொறுத்த வரைக்கும். சரியா? சோ லோத்தல் கேட்டாங்கன்னா டக்குன்னு அடிச்சிருங்க. அடுத்து பாருங்க சட்க ஜெண்டார் என்னன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட 4 எல்லைகள் இருக்குல்ல, அதோட மேற்கு எல்லை தான் இந்த சட்க ஜெண்டார். நீங்க சிந்து சமவெளி நாகரிகத்தோட 4 எல்லைகள் தெரிஞ்சுக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோட வடக்கு எல்லை பாத்தீங்க அப்படின்னா ஷோட்டுகை ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஷோட்டுகை வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. இதான் வந்து வடக்கு எல்லை. சிந்து சமவெளி நாகரிகத்தோட இந்த கிழக்கு எல்லை எது அப்படின்னா அலாம்னு ஞாபகம் வச்சுங்க. உத்தரப்பிரதேசல இருக்கு. இன்னைக்கு டேட்ல உத்தரப்பிரதேசல இருக்கு. அலாம்கீர்பூர் இது வந்து வடக்கு எல்லை, இது வந்து கிழக்கு எல்லை. தெற்கு எல்லை எதுன்னு கேட்டானா தைமபாத் இன்னைக்கு டேட்ல வந்து மகாராஷ்டிரால இருக்கு. தைமலாபாத் இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு. இந்த மேற்கு எல்லை எதுன்னு கேட்டாங்கன்னா சட்க ஜெண்டார் இருக்குல்ல, இதுதான் வந்து மேற்கு எல்லை. சட்க ஜெண்டா தான் வந்து மேற்கு எல்லை. சரியா? இந்த சட்க ஜெண்டாயை வந்து ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னா
ஸ்டீன்கிறவர் தான் ஆய்வு செய்தார். ஸ்டீன்கிற நபர் தான் சர்க்க ஜெண்டர் ஆய்வு செய்தார், அதாவது கண்டறிந்தவர். சரியா? மேற்கு எல்லையில இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பலோச்சிஸ்தான்ல இருக்கும். பலோச்சிஸ்தான்ல இருக்கும். அப்ப சொல்லுங்க, நார்த் அதாவது வடக்கு எல்லைன்னு பாத்தீங்கன்னா ஷோட்டுகை ஆப்கானிஸ்தான், கிழக்கு எல்லைன்னு பாத்தீங்கன்னா அலாம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷ், தெற்கு எல்லைன்னு பாத்தீங்கன்னா தைமாபாத் மகாராஷ்டிரா, மேற்கு எல்லைன்னு பாத்தீங்கன்னா சர்க்கஜொண்டர் பலோச்சிஸ்தான் பாகிஸ்தான். சரியா? இதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்தோட அந்த எல்லைகள். இதையும் ஞாபகம் வச்சுங்க. சோ சர்க்கஜொண்டர் பார்த்துட்டோம். ராக்கிகரி எங்க இருக்குன்னா ஹரியானால இருக்குங்க. ராக்கிகரி எங்க இருக்குன்னா ஹரியானால இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்திலே மிகப்பெரிய இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா, அதாவது லார்ஜஸ்ட் ஏரியா, மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா அந்த ராக்கிகரி தான் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட இடம். சரியா? சுமார், அதாவது இது நீங்க சில பேர் வந்து மோஹஞ்சதாரோன்னு சொல்லுவாங்க. ஆனா மோஹஞ்சதாரோட அதிகமான பரப்பளவு இந்த ராக்கிகரிக்கு இருக்கு. சுமார் 350 ஹெக்டேர் அளவுக்கு போகுது. 350 ஹெக்டேர் அளவுக்கு இதோட பரப்பளவு. சிந்து சமவெளி நாகரிகத்திலே ஹரியானால இருக்கக்கூடிய ராக்கிகரி தான் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? மோஹஞ்சதாரோ வந்து 200 ஹெக்டேர் நினைக்கிறேன், இது 350 ஹெக்டேர் வரைக்கும் ஓடுது. ஞாபகம் வச்சுங்க. ராக்கிகரி. ஹரப்பா, இந்த ஹரப்பாவை தான் முதல் முறை 1826ல சார்லஸ் மேசன் தான் வந்து பார்வையிட்டார், விசிட் பண்ணாரு. முதல் முறை ஹரப்பாவை விசிட் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, சார்லஸ் மேசன் 1826. அதே சமயத்துல ஆம்ரி அப்படிங்கிற இடத்த வந்து 1831ல ஆம்ரி அப்படிங்கிற இடத்த அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்வையிட்டு இருப்பார். ஆம்ரிய பார்வையிட்டவர் அலெக்சாண்டர் பர்னஸ், ஹரப்பாவை பார்வையிட்டவர் சார்லஸ் மேசன் 1826 1831. சரியா? அதே சமயத்துல ஹரப்பால வந்து ஒரு ரயில்வே டிராக் போடுவாங்க. லாகூர்ல இருந்து முல்தான் வரைக்கும் ஒரு ரயில்வே டிராக் போடுவாங்க. அங்கதான் வந்து அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட பழங்கால பொருட்களை கண்டுபிடிப்பாங்க, அந்த ரயில்வே லைன் டிராக் போடக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ். அப்ப அலெக்சாண்டர் கன்னிங்கம் போய் கொடுப்பாங்க. அலெக்சாண்டர் கன்னிங்கம் யாரு? இந்திய தொல்லியல் நிறுவனத்தை தோற்றுவித்தவர். அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 தோற்றுவித்தவர் யார் என்றால் கேட்டால் அலெக்சாண்டர் கன்னிங்கம். அப்போதைக்கு கண்டுக்க மாட்டாரு. எப்ப இந்த நகரங்கள்லாம் ஃபேமஸ் ஆகும், இந்த ஹரப்பா இந்த மாதிரி நகரங்கள்லாம் எப்ப ஃபேமஸ் ஆகும்னா, இங்க ஒரு சிவிலைசேஷன் இருந்துச்சு, இங்க ஒரு நாகரிகம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்ப ஃபேமஸ் ஆகும்னா 1900 தான். அதாவது ஜான் மார்ஷல் வந்து அதை பார்வையிட்டு அவர் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான். எப்ப வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும்னா 1940களில் மாரிடைம் வீலர்ங்கிற நபர் வந்து இன்னும் கொஞ்சம் பார்வையிட்டது. சரியா? அப்ப 1826 சார்லஸ் மேசன், 1831 அம்ரி அலெக்சாண்டர் பர்னஸ், அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஜான் மார்ஷல் வந்ததுக்கு அப்புறம் தான், சீனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எல்லா நகரத்தையும் தொல்லியல் செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு செய்யறாரு. சரியா? அதுக்கப்புறம் மாரிடைம் வீலர் 1940களில் நிறைய தொல்லியல் இடங்களை கண்டுபிடிச்சு நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். சரியா? இதான் வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க, 11th ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோட மொத்த பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் சிந்து சமவெளி நாகரிகத்தோட மிகப்பெரிய பரப்பளவு. அதையும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? அதையும் ஞாபகம் வச்சுங்க. 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஹரப்பா பத்தி சொல்லணும்னு வைங்களே, யார் இதை கண்டுபிடித்தவர் என்று கேட்டால், அதாவது சார்லஸ் மேசன் எல்லாம் போய் விசிட் பண்ணாங்க. ஆனா எஸ்கவேட் பண்ணது யார் அந்த இடத்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா தயாராம் சாஹினி தான் வந்து அதை எக்ஸ்கவேட் பண்ணுவார், அதாவது தொல்லியல் ஆய்வு செய்வார். தயாராம் சாஹினி. சரியா? ஹரப்பா வந்து தயாராம் சாஹினி தான் வந்து தொல்லியல் ஆய்வு செய்வார். கரெக்டா இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாப்ல ஒரு சில இடத்துல இருக்கும், பாகிஸ்தான்ல ஒரு சில இடத்துல இருக்கும். மெஜாரிட்டி பாகிஸ்தான் தான். சோ பாகிஸ்தான் அண்ட் பஞ்சாப். சரியா? தயாராம் சாஹினி தான் அதை வந்து தொல்லியல் ஆய்வு செஞ்சார். ஹரப்பால என்ன காணப்பட்டது, மிக பிரபலமா என்ன காணப்படுதுன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. அப்படி ஹரப்பால என்ன மிகப்பெரிய காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா 6 அரிசி தானியங்கள், 6 கிரானரிஸ், 6 அரிசி தானிய கிடங்குகள் காணப்பட்டது. 6 அரிசி தானிய கிடங்குகள் காணப்பட்டது. ஹச் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, புதைக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி, ஒரு சவப்பெட்டி மாதிரி காணப்படுகிறது. அதாவது ஹெச் வடிவத்தில் தான் புதைப்பாங்க போல, அதாவது ஒருத்தவங்களை இப்படி இந்த மாதிரி ஹெச் வடிவத்தில் புதைக்கக்கூடிய அந்த இடங்கள் வந்து காணப்பட்டது. சரியா? 6 அரிசி தானியங்கள் ஹெச் வடிவ புதையல் வந்து காணப்படுகிறது. தயாராம் சாஹினி. கரெக்டா எந்த நதி ஓரம் கேட்பாங்க? ராவி நதி ஓரம். ஹரப்பா இருக்கக்கூடியது எந்த நதி ஓரம் கேட்பாங்க? ராவி நதி ஓரம். சரியா? ராவி நதி ஓரம். அப்ப பாருங்க, லோத்தல் கப்பல் கட்டுமான தளம், கப்பல் வணிக மையம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து புதைக்கப்பட்ட இடம். அதே சமயத்துல ஸ்ட்ரீட்ல வீட்டுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ் இருக்கும் லோத்தல்ல பொறுத்த வரைக்கும். லோத்தலை கண்டறிந்தவர் SR ராவோ. போகவா நதி சபர்மதி நதி சேரும் இடத்தில் அமைந்திருக்கிறது லோத்தல். குஜராத்தில் இருக்கு லோத்தல். இதெல்லாம் வந்து லோத்தலுக்கான சிறப்பம்சம். சர்க்கஜெண்டார் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட மேற்கு எல்லை, வடக்கு எல்லை வந்து ஷோட்டுகை, கிழக்கு எல்லை வந்து அலாம்கீர்பூர், தெற்கு எல்லை வந்து தைமாபாத். ராக்கிகரி வந்து ஹரியானா. சிந்து சமவெளி நாகரிகத்தில் மிகப்பெரிய இடம் பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் 350 ஹெக்டேர் கொண்ட பரப்பளவு கொண்டது ராக்கிகரி தான்.
ஹரப்பா உங்களுக்கு தெரியும், ஹெச் வடிவத்தில் சிமெண்ட்ரி அந்த சவப்பெட்டி. அதுக்கப்புறம் 6 அரிசி தானியங்கள் தயாராம் சாயினி கண்டுபிடிக்கிறாரு. சார்லஸ் மாசன் ஃபர்ஸ்ட் விசிட் பண்றாரு 1826ல. அதே சமயத்துல ஆம்பிரிய விசிட் பண்ணது அலெக்சாண்டர் பர்னஸ் 1831ல. அப்புறம் அலெக்சாண்டர் கன்னிங்கம்க்கு அந்த விஷயம் போகுது, ரயில்வே லைன் போடுறப்ப அவர் கண்டுக்கல. ஜான் மார்ஷல் வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார். இவர் மாரிடைம் வீலர், அது இன்னும் கொஞ்சம் வீரியமா கொண்டு போய் நிறைய இடங்களை கண்டுபிடிக்கிறார். சரியா? சோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு முன்னாடி எவ்வளவு பார்க்கணும் பாருங்க. 11th புக்ல ஒரு 20% முடிச்சிட்டேன். சரியா? கீழ்கண்ட மதுரையின் 11th and 6th ரெண்டுலுமே கீழ்கண்ட மதுரையின் எந்த ஆட்சியாளர் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார்? which are the following ruler of மதுரை introduced பாளையக்காரர் சிஸ்டம் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை மதுரையில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர். சரியா? இந்தியா முழுவதும் பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதபருத்ரா எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னா காக்கத்திய பேரரசு. காக்கத்திய பேரரசு வம்சத்தை சேர்ந்தவர் தான் பிரதபருத்ரா. அவர் தான் இந்தியால பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்துறார். அதை காப்பி பண்ணி விஸ்வநாத நாயக்கர் வந்து 1529ல தனது அமைச்சர் அரியநாதர், விஸ்வநாத நாயக்கர் அமைச்சர் அரியநாதரோட சேர்ந்து 1529ல மதுரையில பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்துறா. அப்புறம் பல இடங்கள்ல அந்த முறை வந்து பரவியது. சரியா? மொத்தம் 72 பாளையங்கள் சொல்லிட்டு பிக்ஸ் பண்றாங்க. மொத்தம் 72 பாளையங்கள் சொல்லிட்டு பிக்ஸ் பண்றாங்க. அதாவது இவங்களோட வேலை என்னன்னா நிறைய வேலை, சட்ட ஒழுங்கை மேம்படுத்துவது, பிரச்சனையை தீர்த்து வைப்பது, நீதி வழங்குவது, ஏன்னா காவல் வேலைகள், அரசு காவல், படிகாவல்னே சொல்லுவாங்க. எங்களோட வேலைகளை வந்து காவல் வேலைகளை, காவல் பணிகளை, போலீஸ் டியூட்டிஸை வந்து படிகாவல்னு சொல்லுவாங்க. அரசு காவல் அல்லது படிகாவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள் சொல்லிட்டு பாளையங்களை 2ஆ பிரிச்சிருப்பாங்க. சரியா? சாத்தூர், நாகலாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் வந்து கிழக்கு பாளையம், மீதி எல்லாமே மேற்கு பாளையங்கள். சரியா? ஓகே. சோ இந்த क्वेश्चन அதான் ஆன்சர். பாளையம்ங்கிறது ஒரு சிற்றரசுன்னு அர்த்தம். பாளையம்ங்கிறது ஒரு சிற்றரசு. இடைக்கற்கால சேர்ந்த மெஹர்கர் பலூச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. மெஹர்கர் இஸ் a mesolithic site located in the Bolan basin of Balochistan. இது 11th புக்ல இருக்கும். மெஹர்கர் வந்து பலோச்சிஸ்தான், அதாவது பாகிஸ்தான்ல பலோச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பழமையான இடங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடின்னு சொல்லுவாங்க. அங்கதான் விவசாயம் மற்றும் கால்நடை மேய்ச்சல்லாம் உருவானதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெஹர்கர்ல தான் வந்து விவசாயம் மற்றும் கால்நடை மேய்த்தல் உருவானதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு புதிய கற்காலம், நியோலித்திக் சைட். சரியா? ஆனா இந்த क्वेश्चनல பலோச்சிஸ்தான் கரெக்டா கொடுத்துட்டாங்க, போலன் பேசின் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கொடுத்துட்டாங்க, மெஹர்கர்னு கரெக்டா கொடுத்துட்டாங்க. ஆனா மீசோலித்திக் சைட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இடைக்கற்காலம் கொடுத்துருக்காங்க. மெஹர்கர் வந்து நியோலித்திக் சைட், அதாவது புதிய கற்காலம் இடம். அது புதிய கற்காலம் இடம். அந்த புதிய கற்காலம் இடத்தின் தொடர்ச்சியா தான் சிந்து சமவெளி நாகரிகம் உருவாயிருக்கும். சரியா? சோ அதனால அது தப்பு. ஒன்னு தப்பு. கப்பல் கட்டும் தளம் லோத்தலில் கண்டறியப்பட்டுள்ளது. A naval dockyard has been discovered in லோத்தல். இப்பதான் பார்த்தோம். 2 கரெக்ட். சோ 2 மட்டும் சரி இஸ் தி ஆன்சர். 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க அசால்ட்டா பலோச்சிஸ்தான் பார்த்தோன்னா மெஹர்கர் அடிக்க பாப்பீங்க, தப்பு. சரியா? 2 மட்டும் சரி இஸ் தி ஆன்சர். சிவசுப்பிரமணியாரை விடுவிக்க கோரி ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் என்பவர் அரசாணை வெளியிட்டார். எட்வர்ட் கிளைவ் ஆர்டர் ரிலீஸ் ஆஃப் சிவசுப்பிரமணியனார். He ordered that Kattoman was not guilty. அதாவது ரெண்டுமே கரெக்ட். கட்டோமன் கில்ட்டி, அதாவது குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. சிவசுப்ரமணியன் விடுதலை செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். கட்டோமனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3300 பக்கோடா வந்து அவர் வந்து நிலுவையில் வைப்பார், வரி செலுத்தாம வைப்பார். அப்ப வந்து ஜாக்சன் வந்து ராமநாதபுரத்துல வந்து சந்திங்கன்னு சொல்ற பட்சத்துல ராமநாதபுரத்துல போய் ஜாக்சன் சந்திப்பார். அங்க 2 மணி நேரம் நிக்க வச்சே பேசுவார் ஜாக்சன். அந்த சமயத்துல தான் வந்து கிளார்க்குங்கிற ஒரு நபரை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அந்த போட்டு தள்ளிடுவாங்க மீன்ஸ் அவர் வந்து கொலை செய்யப்படுவார். அதை பழிய தூக்கி யார் மேல போட்டுருவாங்க அப்படின்னா இந்த ஜாக்சன் வந்து கட்டோமன் மேல போட்டுருவாரு. சிவசுப்ரமணியன் வந்து அங்கேயே வந்து கைது செஞ்சிருவாங்க. கட்டோமன் ஊமதோரையும் ஆள் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த 10th புக்ல அழகா கொடுத்துருப்பாங்க. அந்த கதையில வரிசையா படிச்சீங்கன்னா தெரியும். அப்புறம் மெட்ராஸ் கவுன்சில் முன்னாடி போய் ஆஜராவாங்க கட்டோமன். அங்க வில்லியம் ஓரம், வில்லியம் பிரவுன், ஜான் கசாமேச்சர், வில்லியம் ஓரம், வில்லியம் பிரவுன், ஜான் கசாமேல்ஜர், இந்த 3 பேர் கொண்ட கவுன்சில் முன்னாடி போய் ஆஜராவார் கட்டோமன். நான் நிரபராதி, அந்த கிளார்க் எப்படி கொல்லப்பட்டான்னு எனக்கு தெரியாது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல, என்ன 2 மணி நேரம் நிக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு புலம்புவார். யார் அப்படின்னா கட்டோமன். அதாவது அவரோட நீதியை வந்து தெரிவிப்பார். அதை பொறுத்த வரைக்கும் அதை கேட்டு வந்து கட்டோமன் வந்து நிரபராதி, அவர் வந்து கொலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு விடுவிச்சிருவாங்க. சிவசுப்ரமணியன் ரிலீஸ் செஞ்சிருக்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜாக்சன் பல்லா லுஷிங்டன் அப்படிங்கிறவர் கவர்னர் ஆயிடுவார். லுஷிங்டன் அப்படிங்கிறவர் கவர்னர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்டோமன் பொறுத்த வரைக்கும் மருது பாண்டியர்களோட ஒரு கூட்டணி வைப்பாரு. அப்ப சிவகிரி பாளையத்தை போய் தாக்கலான்னு பாப்பாரு. இவர் சொல்ற பேச்ச கேட்கலனோட டக்குன்னு சிவகிரி பாளையம் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருக்கனால டக்குன்னு அந்த டைம்ல வெலஸ்ல என்ன பண்ணுவார்னா மேஜர் பேனர் மேனை அனுப்பிச்சு விடுவாரு. எங்கன்னா கட்டோமனை போய் தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் காரணமாக கட்டோமன் கடைசியாக கைது செய்யப்படுவார். சரியா?
அதுக்கப்புறம் கையாத்தாறுல வந்து அக்டோபர் 16ஆம் தேதி போல தூக்கில போட்டுருவாங்க. அக்டோபர் 16ஆம் தேதி போல கட்டபொம்மன் கையத்தால தூக்கிலிடப்படுவார். சிவசுப்பிரமணியனாரை பொறுத்த வரைக்கும் நாகலாபுரத்துல செப்டம்பர் 13ஆம் தேதி தூக்கிலிடப்படுவார். நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டது சிவசுப்பிரமணியனார், கயத்தாறுல தூக்கிலிடப்பட்டது கட்டபொம்மனு. யார் நிக்க வச்சு பேசினா ஜாக்சனு. ஜாக்சனுக்கு அப்புறம் யார் கவர்னர்னா லுஷிங்டன். 3 நபர்கள் தான் வில்லியம் ஓரம், வில்லியம் பிரவுன், கசா மேஜர் 3 நபர்கள் தான் மெட்ராஸ் கவுன்சில் இடம் பெற்றவங்க. எத்தனை பகோடா நிலுவையில் வச்சார்னா 3310 பகோடாஸ் நிலுவையில் வச்சார். யாரோட கூட்டணி சேரலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார் அப்படின்னா மருது பாண்டியர்களோட கூட்டணி சேரலான்னு ஆசைப்பட்டார். எந்த பாளையத்தை தாக்குனார் அப்படின்னா சிவகிரி பாளையத்தை தாக்குனார். அவரை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பிச்சது யார் அப்படின்னா வெலஸ்லே. யார் அனுப்புறாங்க அப்படின்னா பேனர் மேன. சரியா, ஒட்டுமொத்த கட்டபொம்மன் கதையை முடிச்சிட்டேன். டக்கு 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 டக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் மதசார்பற்ற சமூகமாக இருந்தது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாஸ் செக்யூலர் இன் நேச்சர். கரெக்ட் தான். எந்த மதத்து அடிப்படையில், இந்து மதம் எந்த மதம் அடிப்படை இல்லாம ஒரு நார்மல் செக்யூலர் இன் நேச்சர், அதாவது மதசார்பற்ற சமூகம் தான் இருந்துச்சு. சரியா, தே வர்ஷிப்ட் புரோட்டோ சிவா அண்ட் பைப்பல் ட்ரீ. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. அவர்கள் புரோட்டோ சிவன் மற்றும் அரச மரத்தை வணங்கினர். ரெண்டுமே கரெக்ட். போத் ஆர் ட்ரூ இஸ் த ஆன்சர். போத் ஆர் ட்ரூ இஸ் த ஆன்சர். சரியா, போத் ஆர் ட்ரூ இஸ் த ஆன்சர். சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். சங்க இலக்கியங்கள் மொத்த எத்தனை அடிகள் கொண்டுள்ளன? 26,350. 26,350. இது வந்து பழைய 10th புக்ல தமிழை பத்தி ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, ஸ்ட்ரைட்டா போயிடலாம். கீழ்கண்டவற்றில் சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தாதது எது? Which are the following were not known to people of Sindhu Samaveli? Indus. ஹாஸ், குதிரையை பத்தி அவங்களுக்கு எந்த அறிவும் இருக்காது. குதிரை பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. சரியா, அவன் இரும்பை பத்தி எந்த விஷயமும் தெரிஞ்சிருக்காது. அப்ப குதிரை பற்றி எந்த அறிமுகமும் இருக்காது, இரும்பை பத்தி எந்த அறிமுகமும் இருக்காது. தாமிரம் பத்தி தெரிஞ்சிருக்கும், காப்பர் பிரான்ஸை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும், வெண்கலம் பத்தி. சோ தாமிரம் வெண்கலம் தெரிஞ்சது. என்ன கேக்குறாங்க? நாட் நோன், நாட்னு கேக்குறாங்க. 1 and 4 is the answer. Option B is the answer. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் தெரியாதுங்கிறது ரொம்ப முக்கியம். குதிரையை பத்தி எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இரும்பு பயன்பாடை பத்தி எந்த விஷயமும் தெரியாது. இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. சரியா, கூடுதலா இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் பொறுத்த வரைக்கும் பருத்தி, காட்டனை வந்து சிந்தன் அப்படின்னு அழைப்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துல பருத்தியை வந்து சிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதே மாதிரி கால்நடை இருக்குல்ல, அதாவது ஆடு மாடு, இதெல்லாம் வந்து செப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. செப்பு, 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 செப்பண்டி, செப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. சரியா, செப்பு கால்நடை, ஆடு மாடுனா மே, செப்பு மே, செப்பு மே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. செப்பு செப்பு மே மே அப்படின்னு சொல்லிட்டு செபு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. செபு அப்படின்னு சொல்லிட்டு எது? கால்நடைய. பருத்தியை வந்து சிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. பருத்தியை வந்து சிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் அந்த எழுத்து முறைக்கு பேர் வந்து பாஸ்ட்ரோஃபெடான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்ட்ரோஃபெடான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்ட்ரோஃபெடான், பாஸ்ட்ரோஃபெடான். அதாவது பாஸ்ட்ரோஃபெடான்னா எழுத்து வந்து இப்படி எழுதுவாங்க, அடுத்த லைன் இப்படி, அடுத்த லைன் இப்படி, இந்த மாதிரி ஒரு முறையை வந்து பின்பற்றுவாங்க. அதாவது வந்து பாஸ்ட்ரோஃபெடான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெட்டை பயிரிடும் முறையை வந்து பின்பற்றுறாங்க. டபுள் கிராப்பிங் பேட்டர்னை வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து பின்பற்றுறாங்க. இது 11th புக்ல காணப்படும். சிந்து சமவெளி மக்கள் டபுள் கிராப்பிங் பேட்டர்ன். விவசாயம் தான் முதன்மையானது. அக்ரிகல்ச்சர் இஸ் மெயின் சோர்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. முதன்மையான வேலைங்கிறது அவங்களுக்கு விவசாயம் தான். ரெட்டை பயிரிடும் முறை, டபுள் கிராப்பிங் சிஸ்டம் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. சரியா, அவங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க 2 விதமான ஏரியா இருக்கும். ஒன்னு வந்து சிட்டாடல், கோட்டை பகுதின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து லோயர் டவுன். லோயர் டவுன்னா வந்து தாழ்வான பகுதி, கோட்டை பகுதி, தாழ்வான பகுதி. சில செல்வமிக்க நபர்கள், வணிகத்தில் சிறந்த மிக்க நபர்கள்லாம் கோட்டை பகுதியில் வாழ்வாங்க. மற்ற நபர்கள், சாதாரண மக்கள்ல தாழ்வான பகுதியில் வாழ்வாங்க. அப்படி வச்சுக்கலாம் நம்ம. சரியா, சிட்டாடல் மற்றும் லோயர் டவுன். அவங்களோட தெரு கட்டுமானம்லாம் பக்காவா இருக்கும். கிரிட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. கிரிட் பேட்டர்னா இந்த மாதிரி வரிசையா ரைட் ஆங்கிள்ஸ்ல இருக்கும். ரைட் ஆங்கிள்ஸ்ல கிரிட் பேட்டர்ன்லாம் அவங்களோட தெரு கட்டுமானம்லாம் இருக்கும். வீடுகள்லாம் வரிசையா இருக்கும். சில வீட்டுல மாடி வீடுலாம் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் டாய்லெட் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த கழிவறை கட்டப்பட்டுள்ளது. டிரைனேஜ் ஃபெசிலிட்டி, அதாவது அந்த கால்வாய் ஃபெசிலிட்டில அருமையா அமைச்சிருப்பாங்க. சுட்ட கற்கள், சுடாத கற்களை வச்சு கட்டியிருப்பாங்க. பெரும்பாலும் வீடுகளை பொறுத்த வரைக்கும் மட்டு, அதாவது செம்மண் மூலமா கட்டியிருப்பாங்க. அந்த கால்வாய் இருக்குல்ல, அந்த டிரைனேஜ், அதெல்லாம் வந்து சுட்டர் கற்கள் மூலமாக கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ல, பள்ளி பாட புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க, தெரிஞ்சுக்கலாம். மொஹஞ்சதாரோல பெருங்குளியல் குளம் ஒன்று இருக்கு. மொஹஞ்சதாரோல கிரேட் பாத் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுங்க. மொஹஞ்சதாரோ. அடுத்த கேள்வி வந்துச்சுன்னா பார்ப்போம். மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை எது? 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகையும் 10 பாட்டும் 17 மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படும். இது ரொம்ப ஈஸியானது தான். அடுத்து போயிடலாம்.
ஏன்னா யூனிட் 8ல அந்த இலக்கியம் சார்ந்த கேள்விகளும் வரும்ல. கீழ்கண்ட எந்த கதிரியக்க கார்பன் ஒரு பொருளின் வயதை கண்டறிய உதவும்? which of the following radioactive isotope is used to determine the age of an object? C14 கார்பன் 14 தான் பயன்படுத்த உதவும். சரியா, கார்பன் 14 இது ரேடியோ கார்பன் டேட்டிங் ஈஸி. C14 தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, நீங்கள் 1785 ஆண்டில் வாழ்ந்தால் பின்வருவற்றுள் யாரை நீங்கள் சந்திக்க முடியும்? இஃப் யூ லிவ் இன் த இயர் ஆஃப் 1785 who among the following you can meet? 1785 வாழ்ந்தா யாரை சந்திக்க முடியும் கேக்குறாங்க. பூலிதேவரெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவர் அதுக்கு முன்னாடி இறந்துருப்பார். 1755 காலகட்டம் 65 காலகட்டம் தான் பூலிதேவர். யூசுப் கானும் வாய்ப்பு இல்ல, அவரை தான் தூக்குல போட்டுருவாங்களே, தூக்குல போட மாட்டாங்க, தூக்குல போட்டுருவாங்க. சரியா, ஒரு சில விஷயம் காரணமாக. பெரியார்லாம் வாய்ப்பே இல்லை, பெரியார்லாம் எங்கிட்டு 1900 தான். பெரியாரோட பர்த் பார்த்தீங்கன்னா 1879 பிறந்திருப்பார். 1879 ஈரோடுல பிறந்திருப்பார் பெரியார். சரியா, ஸோ இது 1700. வேலு நாச்சியாரை உங்களால மீட் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா வேலு நாச்சியார் தான் 1780 பிரிட்டிஷை தோற்கடிப்பாங்க. 1780 ஏன்னா இவரோட கணவர் முத்துவடுகரை வந்து இந்த காளையர் கோயில் போர்ல வந்து தீர்த்து கட்டிடுவாங்க. பான் ஜோர் அப்படிங்கிற நபர் வந்து முத்துவடுகரை தீர்த்து கட்டிடுவார் 1772. 1772 முத்துவடுகர் கொலை செய்யப்படுவார் பான் ஜோர் மூலமாக. அதன் காரணமாக வேலு நாச்சியார் திண்டுக்கல் தப்பிச்சு போவாங்க. பொண்ணு வெள்ளாச்சி நாச்சியாரோட திண்டுக்கல்ல கோபால நாயக்கர் வந்து இவருக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பாங்க. யாருக்கு? வேலு நாச்சியாருக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பாங்க. அப்ப வேலு நாச்சியார் வந்து ஹைதர் அலிக்கு ஒரு லெட்டர் எழுதி எங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹைதர் அலியும் ஓகேன்னு சொல்லிட்டு உதவுவாரு. 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் அனுப்பி வைப்பார். யார் அப்படின்னா ஹைதர் அலி. ஹைதர் அலி உதவியுடன் பிரிட்டிஷை வந்து 1780 தோக்கடிப்பாங்க. 1780 தோக்கடிச்சு திரும்ப வந்து சிவகங்கையை கைப்பற்றுவாங்க. மருது பாண்டியர்களோட சிவகங்கையை வந்து ஆட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் 1790 வெள்ளாச்சி நாச்சியார்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருவாங்க. யார் அப்படின்னா வேலு நாச்சியார். வெள்ளாச்சி நாச்சியார்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருவாங்க. சரியா, இதுல இருந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு இறந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா, இதுல இருந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு. அப்ப 1785 உயிர் வாழ்ந்தீங்கன்னா வேலு நாச்சியாரை நீங்க சந்திச்சிருக்க முடியும். வேலு நாச்சியாரை நீங்க சந்திச்சிருக்க முடியும். தவறானதை தேர்ந்தெடு. தானிய களஞ்சியம், கிரானரி, மோஞ்சதாரோ தப்பு. கிரேட் பாத், ஹரப்பா தப்பு. இது இப்படி வரணும், இப்படி வரணும். டாக்யார்ட் லோத்தல், இது கரெக்ட். தவறானதா கேட்குறாங்க. 1 2 தப்பு. 1 2 தப்பு, அதான் ஆன்சர். சரியா, 1 2 இஸ் த ஆன்சர். 1 2 இஸ் த ஆன்சர். இந்த மொஹஞ்சதாரோ ஞாபகம் வச்சுங்க. இந்த மொஹஞ்சதாரோ ஞாபகம் வச்சுங்க. மொஹஞ்சதாரோ வந்து எஸ்கவேட் தொல்லியல் ஆய்வு செஞ்சவர் யாருன்னா ஆர்டி பானர்ஜி. ஆர்டி பானர்ஜி தான் மொஹஞ்சதாரோ வந்து தொல்லியல் ஆய்வு செய்வார். ஆர்டி பானர்ஜி. மொஹஞ்சதாரோ எங்க இருக்குன்னா இன்னைக்கு டேட்ல பாகிஸ்தான்ல சிந்து அப்படிங்கிற இடத்துல இருக்கு. பாகிஸ்தான்ல சிந்துங்கிற இடத்துல இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா சிந்து நதியில இருக்கு. சிந்து நதி ஓரத்துல இருக்கு மொஹஞ்சதாரோ. சரியா, சிந்து நதி ஓரத்துல இருக்கு. ஆர்டி மேரேஜ் தான் கண்டுபிடிச்ச. மொஹஞ்சதாரோ பொறுத்த வரைக்கும் இந்த இங்க சொல்லியிருக்காங்களா பெருங்குளியல் குளம், அதாவது கிரேட் பாத் அங்க இருக்கும். ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும். படிகற்கள்லாம் இருக்கும். சரியா, கிரேட் பாத், கிரேட் பாத் பெருங்குளியல் குளம் இருக்கும் மொஹஞ்சதாரோல. மொஹஞ்சதாரோல பாத்தீங்கன்னா பிரான்ஸ் டான்சிங் கேர்ள், அதாவது வெண்கலத்தால் உருவாக்கப்பட்ட, அதாவது வெண்கலத்தால் இருக்கக்கூடிய ஒரு நடமாடும் பெண் சிலை இருக்கும். பிரான்ஸ் டான்சிங் கேர்ள், நடமாடும் பெண் சிலை, நடமாடும் பெண் சிலை வந்து காணப்படும். வெண்கல பெண் சிலை வந்து மொஹஞ்சதாரோல காணப்படும். அங்கே வந்து மல்டி பில்லர் அசம்பிளி ஹால் இருக்கும். அதாவது பல தூண்கள் கொண்ட ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். பல தூண் மண்டபம், பல தூண்கள் கொண்ட மண்டபம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க மொஹஞ்சதாரோ. பிரான்ஸ் டான்சிங் கேர்ள் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அந்த சிலை எங்க இருக்குன்னு கேட்பாங்க மொஹஞ்சதாரோ. பெருங்குளியல் குளம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவை எஸ்கவேட் பண்ணது, அதாவது தொல்லியல் பண்ணது யாருன்னு கேட்பாங்க ஆர்டி பானர்ஜி. மொஹஞ்சதாரோ எங்க இருக்குன்னு கேட்பாங்க பாகிஸ்தான் சிந்து. எந்த நதின்னு கேட்டாங்கன்னா சிந்து நதி. எந்த நதின்னு கேட்டாங்கன்னா சிந்து நதி. சரியா, பாதிரியாரோட கல்லூரி மாதிரி ஒரு இடம் இருக்கும். பாதிரியாரோட ஒரு மையம் இருக்கும். பாதிரியார் மையம், பிரீஸ்ட் சென்டர்ஸ் இருக்கும். பாதிரியார் மையங்கள் இருக்கும். சரியா, பிரீஸ்ட் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில இடங்கள்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா மொஹஞ்சதாரோல காணப்படும். ஞாபகம் வச்சுங்க. லோத்தல் பார்த்துட்டோம், ஹரப்பா பார்த்துட்டோம். சரியா, பணியாளர் தேர்வு வாரியம், ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன். இந்த ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன் வரணும். பணியாளர் தேர்வு வாரியம் 1924 நீதி கட்சி ஆட்சியில். ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926 நேராவே இருக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட், தொழிற்சாலை சட்டம், மெட்ராஸ் தொழிற்சாலை சட்டம் சொல்லுவாங்க. இது நீதி கட்சி ஆட்சியில் தான் கொண்டு வந்தது 1922. சரியா, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3 2 4 1 3 2 4 1 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 3 2 4 1 ஆப்ஷன் எல்லாமே நீதி கட்சி ஆட்சியில். நீதி கட்சி எப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கோம்? 1920 ஆட்சியை பிடிச்சிருக்கோம். சுப்பராயலு ரெட்டியார் தான் முதல்வர். மெட்ராஸ் மாகாணத்தின் முதல்வர் யாரு? சுப்பராயலு ரெட்டியார். சரியா, சுமார் 98 சீட்டுக்கு 63 சீட்டு ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா,
சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. 98 சீட்டுக்கு 63 சீட்டு ஜெயிக்கும் நீதி கட்சி. சரியா 1920 ஆட்சியை பிடிக்கும். சுப்பராயலு ரெட்டியார் தான் அப்ப சிஎம். தியாகராஜ செட்டியார் வந்து நான் மேயர் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் மேயரா இருப்பார். தியாகராஜ செட்டியார் வந்து 1920 மெட்ராஸ் மேயர். சரியா ஞாபகம் வச்சுங்க. நீதி கட்சி, நீதி கட்சியோட தாய் கழகம் என்ன? தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் நீதி கட்சியோட தாய் கழகம். அவங்க ஆரம்பிச்சப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பர் பேர் தான் ஜஸ்டிஸ், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அது நல்லா ஃபேமஸ் ஆனோட நீதி கட்சின்னு பேர் வச்சிட்டாங்க. சரியா TM நாயர், தியாகராஜ செட்டியார், நடேச முதலியார் இந்த 3 பேர் ஆரம்பிச்சது தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். TM நாயர், நடேச முதலியார், தியாகராஜ செட்டியார் இந்த 3 பேர் ஆரம்பிச்சது தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். 1920 இருந்து 1926 வரைக்கும் நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு சுயேட்சை நபர் சுப்பராயன் ஒருத்தர் சுயேட்சை, அதாவது சுயராஜ்ய கட்சி ஆதரவுடன் ஒருத்தர் நிற்பாரு. சுப்பராயன் ஒருத்தர் சுயேட்சை சேர்ந்தவர். அப்புறம் 1930 இருந்து திரும்ப ஆட்சியை பிடிக்கும். 1937 வரைக்கும் ஆட்சியில் இருக்கும். 1937 வரைக்கும் அதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கும். இந்த 2வது வாட்டி ஆட்சியில் இருந்தது அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. முதல் 6 வருஷம் தான் நிறைய செய்வாங்க. இந்த முதல் 6 வருஷம் தான் நிறைய செய்வாங்க நீதி கட்சி. சரியா இதெல்லாம் எடுத்துக்காட்டு. சரியான இணையை தேர்ந்தெடு. ஹரப்பா தயாராம் சாயினி கரெக்ட், நான் தான் சொன்னேன்ல. லோத்தல் SR ராவ் இதுவும் கரெக்ட். மொஹஞ்சதாரோ அம்லனான் கோஷ் தப்பு. மொஹஞ்சதாரோ அம்லனான் கோஷ் வராது. மொஹஞ்சதாரோ வந்து RD பானர்ஜி. அம்லனான் கோஷ் என்ன வரும் அப்படின்னா அம்லனான் கோஷ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா காளிபங்கன். காளிபங்கன் 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 எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. காளிபங்கன் எங்க இருக்குன்னா ராஜஸ்தானு. எந்த நதினா காகர் நதி. எந்த நதினா காகர் நதி. காகர் நதி ராஜஸ்தான்ல இருக்கு. காளிபங்கன் காளிபங்கன் காகர் நதி ராஜஸ்தான்ல இருக்கு. கருப்பு வளையல்கள்னு சொல்லுவாங்க, பிளாக் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மொஹஞ்சதாரோ வந்து இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லுவாங்க, மவுண்ட் ஆஃப் த டெட். மொஹஞ்சதாரோ வந்து இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லுவாங்க. மவுண்ட் ஆஃப் ஏன்னா நிறைய வந்து எலும்புக்கூடுகள் காணப்படும். ஒரு கடல்ல மிகப்பெரிய ஒரு மசக்கர் நடந்திருக்கும். அதனால வந்து அது எலும்புக்கூடு காணப்படும். அதனால வந்து இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லுவாங்க மொஹஞ்சதாரோவை. கருப்பு வளையல்கள்னு சொல்லுவாங்க காளிபங்கன். காளிபங்கன்ல என்ன ஃபேமஸான ஃபயர் ஆல்தார், அதாவது நரபலி கொடுத்த நிறைய இடங்கள் காணப்படும். நரபலி கொடுத்த நிறைய இடங்கள் எங்க காணப்படும் கேட்பாங்க. காளிபங்கன். பிளவிங் ஃபீல்டு, அதாவது உழுவு இடங்கள், அதாவது விவசாய நிலம், அந்த பயிரிடும் இடங்கள் அதிகமாக காணப்படும். விவசாயம் பயிரிடும் இடங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா காளிபங்கன். நரபலை கொடுத்ததுக்கான சான்று எந்த இடம் கேட்டீங்கன்னா அதுவும் காளிபங்கனை நீங்க அடிக்கலாம். சரியா ஒட்டகத்தோட எலும்புக்கூடுகள் அதிகமாக காணப்படும். ஒட்டகத்தோட எலும்புக்கூடுகள் அதிகமாக காணப்படுது எங்கன்னு கேட்டாங்கன்னா அதுவும் காளிபங்கன். ஒட்டக எலும்புக்கூடு, விவசாயம் உழுது செய்வதற்கான இடம், அப்புறம் நரபலை கொடுத்ததுக்கான சான்று. சரியா கருப்பு வளையல்கள் என்று அழைப்பார்கள். அதுக்கப்புறம் வந்து காளிபங்கன் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. காகர் நதியில அமைஞ்சிருக்கு. சரியா அம்லனான் கோஷ் இவர் தான் கண்டுபிடிக்கிறார் இந்த காளிபங்கனை. அப்ப ஹரப்பா வந்து தயாராம் சாயினி, மொஹஞ்சதாரோ வந்து RD பானர்ஜி, லோத்தல் வந்து SR ராவோ, காளிபங்கன் வந்து அம்லனான் கோஷ். சரியா தோலவீரா கண்டுபிடிச்ச JP ஜோஷி கரெக்ட் தான். JP ஜோஷி 1, 2, 4 இஸ் ஆன்சர். பி இஸ் ஆன்சர். இந்த 4 கரெக்ட். தோலவீராவும் குஜராத்ல இருக்கு. லோத்தல், தோலவீரா, சர்க்கட்டோடா. லோத்தல், தோலவீரா, சர்க்கட்டோடா இது 3மே குஜராத்ல தான் இருக்கு. சரியா தோலவீரா எதுக்கு ஃபேமஸ்னா நீர் நிலையங்கள், வாட்டர் ரிசர்வாயர் காணப்படும். நீர் மேலாண்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிந்து சமவெளி நாகரிகத்துல எதுன்னு கேட்டாங்கன்னா தோலவீராங்க. கப்பல் கட்டுமானம்னா லோத்தலுங்க. நீர் நிலையம்னா தோலவீராங்க. இறந்தவர்களின் மேடுனா மொஹஞ்சதாரோங்க. கருப்பு வளையல்கள்னா காளிபங்கன்ங்க. ஏன்னா உழுது செய்யக்கூடிய இடம் சான்று எங்கன்னு கேட்டாங்கன்னா அதுவும் காளிபங்கன்ங்க. ஒரே இடம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் மெயின் என்ட்ரன்ஸ்ல இருக்குது லோத்தலுங்க. எந்த இடம்? லோத்தலுங்க. ஹச் வடிவத்துல அந்த கல்லறை, அந்த சவப்பெட்டி இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா அரப்பாங்க. 6 அரிசி தானியங்கள் எங்கன்னு கேட்டாங்கன்னா அதுவும் அரப்பாங்க. முடிஞ்சாங்க. சரியா எல்லாம் பாத்துருங்க. சரியா அப்ப JP ஜோஷி தான் தோலாவீராவை எஸ்கவேட் பண்ணார், தொல்லியல் கண்டுபிடிச்சாரு. இதே JP ஜோஷி சர்க்கட்டோடாவையும் கண்டுபிடிச்சிருப்பார். சர்க்கட்டோடாவும் குஜராத்ல தான் இருக்கு. எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு சர்க்கட்டோடா. தோலவீரா எங்க இருக்குன்னா இதுவும் குஜராத் தான். ரெண்டும் குஜராத்ல கூடிய இடம் தான். இந்த ரெண்டையும் அகலாய்வு பண்ணது யார் அப்படின்னா JP ஜோஷி. சரியா அதாவது தொல்லியல் கண்டுபிடிச்சது யாருன்னா JP ஜோஷி. சரியா இந்த क्वेश्चनக்கு 1, 2, 4 இஸ் தி ஆன்சர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவர் வந்து சமய மற்றும் சமூக சீர்திருத்தவாதி கரெக்ட் தான். சுப்பிரமணிய பாரதியார் நாட்டுப்பற்று மிக்க எழுத்தாளர் இதுவும் கரெக்ட் தான். சுதேசி அப்படின்னா ஒருவருடைய சொந்த நாடு, ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி இதுவும் கரெக்ட் தான். நியூ இந்தியா அன்னிபெசன்ட் ஆரம்பிச்ச பத்திரிகை, காமன்வெல்த், நியூ இந்தியா இது எல்லாமே அன்னிபெசன்ட் ஆரம்பிச்ச பத்திரிகை அதுவும் கரெக்ட் தான். கேசரி, மகாராத்தா இதெல்லாம் வந்து பாலகங்காதர திலகர் ஆரம்பிச்ச பத்திரிகை அதுவும் கரெக்ட் தான். எய்தாப்ல இருக்கு. 1, 2, 3, 4, 5 இஸ் தி ஆன்சர். 1, 2, 3, 4, 5 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் C இஸ் தி ஆன்சர்.
கரெக்ட் தான். இதை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஈஸ்வர்சந்திர வித்யாசாகர்னா யாரு? விதவை மறுமண சட்டம் வருவதற்கு முன்னோடியாக இருந்தவர் தான் இந்த ஈஸ்வர்சந்திர வித்யாசாகர். விதவை மறுமண சட்டம் எப்போ வந்திருக்கும்? 1856 வந்திருக்கும். சரியா? இவர் ஆரம்பிச்ச ஒரு பத்திரிகை ஃபேமஸ், ஷோம் பிரகாஷ். ஷோம் பிரகாஷ் வந்து ஈஸ்வர்சந்திர வித்யாசாகர் ஆரம்பிச்ச பத்திரிகை. சுப்பிரமணிய பாரதியா நம்ம சொல்லவே தேவையில்ல, தெரியும் உங்களுக்கு. சுதேசி இயக்கம் 1906 இருந்து 1908 வரைக்கும் நடக்கும். ஆரம்பித்தது யாருன்னா பாலகங்காதர திலகரோட குரூப். நியூ இந்தியா காமன்வெல்த் அன்னி பெசன்ட் ஆரம்பிச்ச பத்திரிகை. அன்னி பெசன்ட் வந்து பிரம்மஞான சபை தலைவர் பொறுப்பை எப்ப ஏற்பாங்க அப்படின்னா 1907 ஏற்பாங்க. அதாவது ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து இங்க அடையாறுல தலைமை தாங்குறது யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். எப்ப காங்கிரஸ் கட்சியில பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட், முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில அன்னி பெசன்ட் தான். இந்திய பெண் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சரோஜினி அம்மையார் 1925. சாதாரண பெண் தலைவர், அதாவது முதல் பெண் தலைவர் கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் 1917. சரியா? கேசரி மகாராஜா பாலகங்காதர திலகர். ஹரப்பா நாகரிகம் எதனால் முடிவுக்கு வந்தது? ஹரப்பா சிவிலைசேஷன் கேம் டு an end டியூ டு எது? வெள்ளம், பூகம்பம், ஆரிய படையெடுப்பு, எல்லாமே ஆன்சர் தான். அனைத்தும் இது எல்லாமே ஆன்சர் தான். ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாமே ஆன்சரா தான் வரும். அனைத்தும் இஸ் த ஆன்சர். இப்படிதான் ஹரப்பா நாகரிகம் வந்து முடிவுக்கு வந்துச்சு. சரியா? ரோரி சட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோரி சட். ரோரி சட்னா அந்த பிளேடு தயாரிக்கக்கூடிய ஒரு கருவிங்க. ஹரப்பா நாகரிகத்துல ரோரி சட்னா பிளேடு தயாரிக்கக்கூடிய ஒரு கருவி. இது ஞாபகம் வச்சுங்க. அவனோட எடை கற்கள்ல எந்த ரேஷியோல இருக்குன்னா 1:2:4:8, 2 மடங்கு அந்த மாதிரி இந்த மாதிரி கற்கள் தான் இருக்கும் எடை கற்கள். இதுவும் பள்ளி பாடப்புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. வைரூரியம் எங்க காணப்படுதுன்னு கேட்பாங்க. ஷோட்டுகையில காணப்பட்டது. வைரூரியம் எங்க காணப்படுதுன்னு கேட்பாங்க. ஷோட்டுகையில காணப்பட்டது வைரூரியம். சரியா? வைரூரியம்னா லப்பிஸ் லசுலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல, லப்பிஸ் லசுலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல. சரியா? அதே மாதிரி கார்னீலியன். கார்னீலியன் அப்படின்னா மணி, பாசி மணி இருக்குல்ல, அது மாதிரி இதுதான் கார்னீலியன். இந்த கார்னீலியன் எங்க கண்டுபிடிச்சாங்க கேட்பாங்க. லோத்தல்ல கண்டுபிடிச்சாங்க. சரியா? கார் வாங்கணும்னா மணி வேணும். லோன் அலைஞ்சாதான் கார் வாங்க முடியும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. லோன் அலைஞ்சாதான் கார் வாங்க முடியும், அதுக்கு மணி வேணும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. வைரூரியம்னா ஷோட்டுகை. வைரம் வாங்குறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா ஞாபகம் வச்சுங்க. வைரம் வாங்குறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? ஷோட்டுகை. ஷோட்டுகைனா வைரூரியம். கார்னீலியன்னா லோத்தல். கார்னீலியன்னா என்னது? லோத்தல். சரியா? ஸ்டியர்டைட். ஸ்டியர்டைட்னு ஒன்று இருக்கு. நுரைக்கல். ஸ்டியர்டைட்னு ஒன்று இருக்கு. இது வந்து நுரைக்கல். இந்த நுரைக்கல் எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா தெற்கு ராஜஸ்தான். தெற்கு ராஜஸ்தான். தெற்கு ராஜஸ்தான். ராஜஸ்தான் விஷம் சாப்பிட்டு நுரை வந்துருச்சுடா, நுரை தள்ளிச்சு. ராஜஸ்தான் ராஜா வந்து விஷம் சாப்பிட்டு நுரை தள்ளிச்சு அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. தாமிரம், காப்பர், ராஜஸ்தான், அது நம்ம எல்லாத்தையும் தெரியும். அதுவும் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ்ல 11th ஸ்டாண்டர்ட்ல. அதே மாதிரி சங்கு, ஷெல்லு வந்து நாகேஸ்வர் பாலகோட். ஷெல்லு சங்கு வந்து நாகேஸ்வர் பாலகோட். இந்த 2 இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. நாகேஸ்வர் பாலகோட்ல சங்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். நான் சொன்னதுல இப்ப என்ன, சிந்து சமவெளி நாகரிகத்தோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ரைட்டா? பசியினால் இதை பாருங்க. பசியினால் இளைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்வதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது என்று கூறியவர் யார்? பார்த்தோன்னு அடிக்கலாம். ராமலிங்க அடிகளார். பார்த்தோன்னு அடிக்கலாம். சரியா? சமரச வேத சன்மாக சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சவர் ராமலிங்க அடிகளார். சத்யஞான சபை அமைப்பு ஆரம்பிச்சது 1870களில். சத்யஞான சபை அமைப்பு ஆரம்பிச்சவர் ராமலிங்க அடிகளார். சத்திய தர்மசாலைன்னு சொல்லிட்டு வடலூர்ல 1867 மெட்ராஸ் பஞ்சம் வந்தப்ப அந்த வடலூர் மக்களுக்கு உணவு அளித்தவர் யாருன்னா சத்திய தர்மசாலை ஆரம்பித்தது யார் அப்படின்னா அது ராமலிங்க அடிகளார் தான். சின்மய தீபிகை, ஒளிவுள் ஒடுக்கம், தொண்டை மண்டல சாதகம், ஜீவகாருண்ய ஒடுக்கம், மனுமுறை கொண்ட வாசகம், இதெல்லாம் வந்து இவரோட படைப்பு. சரியா? இதெல்லாம் வந்து இவரோட படைப்பு. திருவருப்பா 6000 பாடல்களை தொகுத்து திருவருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுவாரு. யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். அரும்பெருஞ்சோதி, ஜீவகாருண்யம், இதெல்லாம் வந்து இவரோட சித்தாந்தம். சரியா? சிந்து மக்கள் இரட்டை சாகுபடி முறையை பின்பற்றினர். இப்பதான் சொன்னேன், கரெக்ட். இது they had knowledge about elephants, horses. எலிஃபண்ட் பத்தி நாலேஜ் இருந்துச்சு, ஆனா ஹார்சஸ் பத்தி எந்த நாலேஜ் இல்ல. 2 தப்பு. only one true is the answer. 1 மட்டும் சரி is the answer. பின்வரவற்றுள் திருக்குறளில் இல்லாத இயல்பு எது? திருக்குறள்ல எது இல்லாதன்னு கேட்கிறாங்க. மத சார்புமே திருக்குறள்ல பேசப்பட்டிருக்கு. இரக்கம் பத்தி திருக்குறள்ல பேசப்பட்டிருக்கு. அனைத்தையும் உள்ளடக்கிய சிந்தனை பத்தி திருக்குறள்ல பேசப்பட்டிருக்கு. நேமிங் சம் கிங்ஸ் அண்ட் பிரைசிங் தயர் இண்டிவிஜுவல் வேலர். சில மன்னர்களின் பெயர்களை அப்படிலாம் பெயர்களை குறிப்பிட்டுலாம் எங்க திருக்குறள் இதுல. அப்ப இது 4வது தான் தப்பு. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். இதுல வந்து ஈஸியா நம்ம டக்குன்னு ஆன்சர் வச்சிடலாம். தவறான இணையை தேர்ந்தெடு. தோலவிரா குஜராத். கரெக்ட். லோத்தல் வந்து குஜராத். ராஜஸ்தான் இருக்கு, தப்பு. காளிபங்கர் வந்து ராஜஸ்தான், ஹரியானா இருக்கு, தப்பு. தவறானதான் கேட்கறாங்க. 2, 3 தவறு.
2, 3 தவறு. தோலவிரா அதாவது தோலவிரா கரெக்ட். லோத்தல், தோலவிரா, சட்கட்டோடா இது மூணுமே வந்து குஜராத். அந்த மூணும் கரெக்ட். சரியா? இந்த மூணும் கரெக்ட். 2, 3 இஸ் த ஆன்சர். அன்னை மீனாம்பாள் மற்றும் வீராம்பாள் தமிழகத்தின் பின்வரும் எந்த இயக்கங்களுடன் தொடர்புடையவர்களாக விளங்கினார்கள்? அன்னை மீனாம்பாள் மற்றும் வீராம்பாள் ஆர் அசோசியேட்டட் வித் விச் ஆர் த ஃபாலோவிங் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கம். 2 பேருமே ஜாதி ஒழிப்பை எதிர்த்து தான் போராடினாங்க. மீனாம்பாலும் சரி, வீராம்பாலும் சரி. சரியா? இல்ல குறிப்பா அந்த மீனாம்பாளை ஞாபகம் வச்சுங்க. மீனாம்பாள் யாருன்னா, அம்பேத்கர் 1942ல ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் ஒன்று ஆரம்பிப்பார்ல, பட்டியலின சமூக கூட்டமைப்புன்னு ஒரு ஆரம்பிப்பார்ல, ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அம்பேத்கர். அதுல முதல் பெண் தலைவர் யாருன்னா இந்த அன்னை மீனாம்பாள் தான். அதோட முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னை மீனாம்பாள் தான். 1944ல முதல் பெண் தலைவர் பொறுப்பை ஏற்பாங்க. யாருன்னா அன்னை மீனாம்பாள். சரியா? சுயமரியாதை இயக்கம் பெரியாரையும் பின்பற்றி அவரோட அந்த சிந்தனையை வந்து பின்பற்றுறாங்க. சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது 1929. முதல் சுயமரியாதை மாநாடு நடக்கப்பட்டது எங்கன்னா செங்கல்பட்டு 1929. சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது 1925. முதல் சுயமரியாதை மாநாடு எங்க நடக்கும்னா செங்கல்பட்டு 1929. சவுந்தரபாண்டியன் தலைமை தாங்குவார். 2வது சுயமரியாதை மாநாடு எங்க நடக்கும்னா 1930 ஈரோட்ல நடக்கும். ஜெயகர் தலைமை தாங்குவார். ஜெயகர். நிதிசாராஸ் கமண்டகா போர்ட்ரேஸ் குப்தாஸ் எக்கனாமிக் லைஃப். நிதிசாரா கமண்டகா குப்தர்களின் பொருளாதார வாழ்க்கையை சித்தரித்தது. கரெக்டுதா? நிதிசாரா எழுதிய கமண்டகாங்கிறது குப்தரோட பொருளாதார வாழ்க்கையை சித்தரிது. முக்கியமா சமுத்திரகுப்தர் எல்லா இடங்களையும் கைப்பற்றி எப்படி செல்வங்களை வந்து குவித்தார் அதெல்லாம் எழுதியிருப்பாரு. சித்தசேனா வாஸ் a Hindu philosopher and writer during Gupta period. சித்தசேனா குப்தர் காலத்தில் ஒரு ஹிந்து தத்துவவாதி என்று கருதப்பட்டார். தப்பு. சித்தசேனாங்கிறவர் யாருன்னா சமண சித்த ஞானி. சரியா? சமண ஞானி. சித்தசேனாங்கிறது சமணம், அதாவது ஜெயின் பிலாசபர். இஸ் நாட் a Hindu philosopher. ஹிந்து பிலாசபருக்கு நிறைய சமஸ்கிருத இலக்கியம் எழுதின நிறைய பேரை சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு பனினி, பதஞ்சலி, இவங்களாம் வந்து குப்தர்கள் ஆட்சி காலத்துல ஹிந்து பிலாசபர். ஏன்னா ஹிந்து மதத்தை போற்றக்கூடிய நபர்கள். சமஸ்கிருத இலக்கியம் நிறைய எழுதியிருப்பாங்க, இந்து இலக்கியம் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பௌத்த பிலாசபர், பௌத்த ஞானி யாருன்னு கேட்டாங்கன்னா வாசுபந்து நீங்க அடிக்கலாம். குப்தர்கள் ஆட்சி காலத்துல பௌத்த ஞானி யாருன்னு கேட்டாங்கன்னா வாசுபந்து அடிக்கலாம். சமுத்திரகுப்தர் அவையில் இருந்தால வாசுபந்து, அவர் அடிக்கலாம். வாசுபந்தோட சீடராக கூடிய திக்னாகாவையும் அடிக்கலாம். திக்னாகா வாசுபந்துங்கிறவங்க பௌத்த இலக்கியவாதி. சித்தசேனா வந்து சமண இலக்கியவாதி. பனினி, பதஞ்சலி இவங்க எல்லாமே இந்து இலக்கியவாதி. சரியா? அப்ப 2வது தப்புன்னு வரும். முதல் ஒன்று கரெக்ட். only one is the answer. கம்பரசம் மறைமலை அடிகள். திராவிட பாண்டியன் பார்த்தாலே தெரியுது அயோத்திதாசனார். ஜான் ரத்னத்தோட சேர்ந்து ஆரம்பிப்பார்ல, அதான் திராவிட பாண்டியன். ஸோ B4 வந்துடும். B4 ஓகே. டம்பாச்சாரி விலாசம் சித்தாந்த தீபிகா. கம்பரசம் வந்து அறிஞர் அண்ணா. சரியா? இந்த டம்பச்சாரி விலாசம் வந்து ஸ்ரீதரூர் நாயுடு. டம்பச்சாரி விலாசம்ங்கிறது பார்த்தாலே தெரியுது ஸ்ரீதரூர் நாயுடுன்னு அடிச்சிடலாம். சித்தாந்த தீபிகா வந்து மறைமலை அடிகள். என்னது? மறைமலை அடிகள். சரியா? அப்ப அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கம்பரசம் A2. இது ஆரம்பிக்குது, இதுவும் ஆரம்பிக்குது. A2, B4, C3, D1. 2431 is the answer. 2431 is the answer. அயோத்திதாசன பண்டிதர் தோட இன மக்களுக்காக போராடினவர். ஒரு பைசா தமிழன் ஒரு பத்திரிகை வந்து 1907 ஆரம்பிச்சவர் யாரு? அயோத்திதாசனார். சரியா? ஆதி திராவிட மகாஜன சபைன்னு ஒரு சபை ஆரம்பிச்சவர் அயோத்திதாசனார். பெரியாருக்கான குரு, பெரியாரோட குரு. பாஹின் சமுத்திரகுப்தர் காலத்தில் பயணம் செய்த ஒரு வெளிநாட்டு பயணி. தப்பு. பாஹின் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல பயணித்த நபரு. சமுத்திரகுப்தரை பத்தி நம்ம பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 3 சந்திரகுப்தரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது 3 குப்தர்கள், முக்கியமான 3 குப்தர்கள். சரியா? முக்கியமான 3 குப்தர் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 1, சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 1ஓட மற்ற பேர் என்னன்னா மகாராஜாதி ராஜா யாருன்னு கேட்பாங்க. நீங்க சந்திரகுப்தா 1 அடிங்க. சரியா? சந்திரகுப்தா 1 வந்து உன்னோட ஆட்சி காலத்துல எந்தெந்த பகுதியில் ஆட்சி செஞ்சான்னு கேட்பாங்க. வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேஷ் ஆட்சி செஞ்சவர் தான். இந்த 3 இடங்கள் ஆட்சி செஞ்சவர் தான் சந்திரகுப்தா 1. சந்திரகுப்தா 1 ஆட்சி காலத்துல எது தலைமை இடம், அதாவது எது வந்து கேபிட்டல் தலைமை இடம் சொல்லி கேட்பாங்க. பாடலிபுத்ரா தான் சந்திரகுப்தா 1 ஆட்சி காலத்தில் தலைமையிடமாக திகழ்ந்தது. குமாரதேவியும் ஒரு பெண்மணியை வந்து கல்யாணம் பண்ணுவார். ஆக்சுவலா குப்தா வந்து வைசிய வம்சத்தை சேர்ந்தவங்க, அந்த ஜாதி அடிப்படையில் வைசியாவை சேர்ந்தவங்க. குமாரதேவி வந்து லிச்சாவி பெண்மணி, அவங்க சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவங்க. ஸோ ஒருபடி மேலே போய் கல்யாணம் பண்ணால் நம்ம ஸ்டேட்டஸ் உயரும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவார். சரியா? 1ஆம் சந்திரகுப்தர்.
குமாரதேவியை. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு நாணயங்களும் வெளியிடுவாங்க. சரியா? சமுத்திரகுப்தர் நம்ம தலைவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. பாலிசி ஆஃப் வார் அண்ட் எக்ஸ்பான்ஷன், போர் மற்றும் விரிவாக்கத்துக்கான பெயர் போனவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். வயலன்ஸ் 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 அப்படின்னாலே நம்ம சமுத்திரகுப்தர் அடிக்கலாம். இதில் எல்லா இடங்களையும் கைப்பற்றி வச்சிருப்பாரு. எதெல்லாம் கைப்பற்ற முடியல நீ வந்து கப்பங்கட்டுன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அது. இதனால தான் விஎஸ் ஸ்மித்னு ஒரு நபர் வந்து சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் சொல்லிட்டு அழைக்கிறார். இந்திய நெப்போலியன் சொல்லிட்டு யார் அழைக்கிறான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விஎஸ் ஸ்மித்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. சமுத்திரகுப்தர் அவைத் தலைவராக இருக்கக்கூடிய ஹரிசேனான ஒருத்தவர். இந்த ஹரிசேனா வந்து சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்துல அவைத் தலைவராக இருப்பாரு. யாரு? இந்த ஹரிசேனா. இவர் தான் அலகாபாத் கல்வெட்டுல சமுத்திரகுப்தரை பத்தி எழுதியிருப்பார். அலகாபாத் கல்வெட்டுல சமுத்திரகுப்தரை பத்தி எழுதினவர் யார் அப்படின்னா இந்த ஹரிசேனாங்கிற அவை தலைவர். சரியா? சமுத்திரகுப்தரை வந்து கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. கவிராஜா ஏன்னா கவிதை நிறைய எழுதுவாரு. கவிராஜா. வீணை வாசிப்பதில் சிறந்தவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்துலதான் ஸ்ரீலங்காவை சேர்ந்த மேகவர்மன்கிறவரு ஒரு பௌத்த கோயில் கட்டுகிறேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அனுமதி கொடுப்பார் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். பௌத்த கோயிலுக்கு அனுமதி கொடுப்பார் சமுத்திரகுப்தரோட அஸ்வமேதான்னு சொல்லிட்டு ஒரு குதிரை பலி கொடுப்பார். ஜெயிச்சுட்டு வந்தோன்னு வைங்களேன், குதிரை பலி கொடுப்பாரு. அந்த குதிரை பலிக்கு பேர் வந்து அஸ்வமேதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபெஸ்டிவல். சரியா? இவரோட ஆட்சியில தான் வந்து வாசுபந்தன் சொல்லக்கூடிய பௌத்த இலக்கிய ஞானி இருந்தாரு. சரியா? அதனால வந்து இவர் மதசார்பற்ற ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். யாரா? சமுத்திரகுப்தரை. இரண்டாம் சந்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அடைமொழி இருக்கு. விக்ரமாதித்யான்னு சொல்லிட்டு ஒரு அடைமொழி இருக்கு. இவரோட பொண்ணு ருத்ராதேவின்னு சொல்லக்கூடிய இவரோட பொண்ணை வகரக பேரரசு மன்னராக கூடிய ருத்ரசேனா இவரோட பொண்ணு பேர் வந்து பிரபாவதி. அந்த பிரபாவதியை வந்து யாரு கல்யாணம் பண்ணி கொடுப்பார்னா வகரக பேரரசு மன்னராக கூடிய இரண்டாம் ருத்ரசேனாக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அதனால வகரக பேரரசையும் கைப்பற்றுவார். யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். சாகா பேரரசையும் கைப்பற்றுவார். யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். சில்வர் காயின்ஸ், அதாவது வெள்ளி நாணயங்களை முதலில் வெளியிட்ட குப்த மன்னர் யார் அப்படின்னு கேட்டா இரண்டாம் சந்திரகுப்தரை நீங்க அடிக்கலாம். வெள்ளி நாணயம். இவருடைய ஆட்சி காலத்துல ஃபாகின் வந்து வருகை தந்திருப்பார். சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்துல இல்ல. இந்த கொஸ்டின் அதை பத்தி தானே. ஃபாகின் வருகை தந்தது இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல, சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்துல இல்ல. சரியா? நவரத்னா, ஒரு 9 நவரத்னாவை கையில வச்சிருப்பாரு. அதாவது காளிதாசல் ஆரம்பிச்சு வரமிராரா தொட்டு அமரசிம்மாவை தொட்டு சங்குவை தொட்டு வெத்தலைப்பட்டாவை தொட்டு வராரூச்சியை தொட்டு காஹா பனகா அப்படிங்கிற நபரை தொட்டு கட்டபிரஹா அப்படிங்கிற நபரை தொட்டு தன்வந்திரி அப்படிங்கிற நபர், மொத்தம் 9 பேரை வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் தன் அவையில நவரத்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இந்த தன்வந்திரிங்கிற ஒரு பிசிஷியன் தன்வந்திரிங்கிற பிசிஷியன். சரியா? ரைட். அந்த 3 சந்திரகுப்தர் பத்தி. அதுக்கப்புறம் குமரகுப்தர் 1 வருவாரு. அவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டுவாரு. அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தா, அப்படியே விஸ்வகுப்தான்னு சொல்லிட்டு குப்த பேரரசே முடியும். சரியா? ஒட்டுமொத்த குப்த பேரரசை முடிச்சிட்டேன். அதாவது ஒட்டுமொத்தமா என்ன, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்கும். ரைட், ஓகே. ஃபாகின் சமுத்திரகுப்தர் காலத்தில் பயணம் செய்த ஒரு வெளிநாட்டு பயணி. தப்பு. குமரதேவி வாஸ் லிங்க்டு டு சந்திரகுப்தா 1. கரெக்ட். இப்பதான் நான் சொன்னேன். ஒன்லி 2 ட்ரூ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். குமரதேவி முதலாம் சந்திரகுப்தரின் தொடர்புடையவர். அது கரெக்ட் தான். செங்கல்பட்டில் நடைபெற்ற முதல் சுயமரியாதை இயக்க மாநாட்டில் பின்வரும் எந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? Which one of the following resolutions was accepted in the first self-respect movement conference held at செங்கல்பட்டு? பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான கட்டாய கல்வி, பெண்ணினத்திற்கான சொத்துரிமை, அனைவரும் பெயரின் பின்னோட்டில் உள்ள ஜாதி பெயரை நீக்குதல், அனைத்தும் இஸ் த ஆன்சர். ஒரு நிமிஷம். கம்பல்சரி எஜுகேஷன் இல்லையே, இது 2வதுல வந்துச்சு. 2 மட்டும் தான் ஆன்சர். பெண்ணினத்தின் சொத்துரிமை முதல் சுயமரியாதை 2 மட்டும் தான் ஆன்சர். சரியா? அதுக்கப்புறம் 2வதுல தான் அந்த 1, 3 வரும். 2 மட்டும் ஆன்சர். சரியா? ஒரே நிமிஷம். 3வது என்னன்னு பார்ப்போம். அனைவரும் பெயரின் பின்னோட்டில் உள்ள ஜாதி பெயரை நீக்குதல், அதுவும் முதல் சுயமரியாதை தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அனைத்தும் தாங்க வரும். அனைத்தும் தான் வரும். சரியா? அனைத்தும் இஸ் த ஆன்சர். சமுத்திரகுப்தரின் படையெடுப்பு கிழக்கு கடற்கரையோரம் காஞ்சிபுரம் வரை நீண்டதாக கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது. ஆமா, அலகாபாத் கல்வெட்டுல அப்படிதான் சொல்றாங்க. காஞ்சிபுரம் வரைக்கும் அவரோட படையெடுப்பு இருந்துச்சு. நிறைய இடத்த கைப்பற்றான்னு சொல்லிட்டு சும்மாவா சொன்னாங்க. ஹிஸ்டாரியன்ஸ் கால் சமுத்திரகுப்தர் அஸ் த நெப்போலியன் ஆஃப் இந்தியா. அதுவும் கரெக்ட். ஆன்சர் போத் ஆர் ட்ரூ. இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். ஆன்சர் வந்து போத் ஆர் ட்ரூ. யூசுப் கான் நாகலாபுரம், கட்டபொம்மன் கயத்தார், தீரன் சின்னமலை சமட்டிபுரம், சிவசுப்ரமணியனார் யாரெல்லாம் எங்கெல்லாம் தூக்கில போட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யூசுப் கான் வந்து சமட்டிபுரம், இது இப்படி வரும். கட்டபொம்மன் வந்து கயத்தார், இது இப்படி வரும். தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை, இது இப்படி வரும். சிவசுப்ரமணியன் நாகலாபுரம் இப்படி வரும். சரியா? 3, 2, 4, 1. 3, 2, 4, 1. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 3, 2, 4, 1 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சரியா? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர்.
குப்தர்களின் ஆட்சியில் கட்டப்பட்ட சுதர்சன ஏரி எந்த மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது? கிர்னார் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. குப்தர்கள் ஆட்சி கட்டப்பட்ட சுதர்சன ஏரி எந்த மலை அடிவாரத்தில் கேட்டாங்கன்னா கிர்னார் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. கிர்னார் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. உழுபவருக்கு நிலம் திட்டத்தை தொடங்கியவர் யார்? Who launched the land for the tillers freedom lofty scheme அப்படிங்கறத யார் ஆரம்பிச்சாங்க கேக்குறாங்க. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தான் ஆரம்பிச்சாங்க. லேண்ட் ஃபார் இவங்க வந்து இந்த வினோபா பாவே மூவ்மெண்ட்லயும் இயக்கத்திலையும் பங்கேற்பாங்க. பின்னால் 1970 80களில் இந்த திட்டத்தையும் பண்ணுவாங்க. உழுபவருக்கே நிலம் சொந்தம் சொல்லிட்டு. சரியா? ருக்மணி லட்சுமிபதி முதல் உப்பு வரி கட்டியதுக்காக, அதாவது உப்பு வரி கட்டாம இருக்கிறதுக்காக முதல் கைதான பெண்மணி யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. முத்துலட்சுமி அம்மையார் நமக்கு தெரியும். 1930 தேவதாசி ஒழிப்பு மசோதாவை அறிமுகம் செஞ்சாங்க. அதை வந்து மூலூர் ராமமுதம் வந்து அதை ஆதரிச்சிருப்பாங்க. மரங்கள் குறித்து விரிவான அறிவுரையை குப்தர் ஆட்சி காலத்தில் யார் வழங்கியது? Who gave elaborate advice on the plantation of fruit trees? Fruit treesனால நீ யாரை அடிக்கலாம்? வராக மீறரை அடிக்கலாம். அந்த எக்கனாமிக்ஸ் அந்த இதுக்குள்ள வரும், அந்த 12th புக்ல இருக்கும். சரியா? வராக மீறரை நீங்க 11th புக்ல இருக்கும். வராக மீறரை அடிக்கலாம். சரியா? மரங்கள் குறித்து விரிவான அறிவுரையை குப்தர் ஆட்சி காலத்தில் வழங்கியது யாருன்னா வராக மீறர். வராகமீரர் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா பிருஹத் ஜட்டிகா, பிருஹத் சம்யுக்தா, இந்த மாதிரி நூல்கள்லாம் வராகமீரர் எழுதியிருப்பார். சரியா? பிருஹத் ஜட்டிகா, பிருஹத் சம்யுக்தா, ஒரு ஷார்ட்கட் போட்டிருப்பேன். வராக ஜாதகம் பார்த்து வராக பஞ்சத்துல இருந்தேன். பஞ்ச சித்தாந்தா ஒரே ஒரு ஜாதகம் பார்த்தேன். பிருஹத் ஜட்டிகா, சம்யுக்தா, பிருஹத் சம்யுக்தா, இதெல்லாம் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். சரியா? My book, My Experience as a Legislature, written by முத்துலட்சுமி ரெட்டி. My Experience as a Legislature book எழுதுனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் இஸ் த ஆன்சர். முத்துலட்சுமி அம்மையார் இஸ் த ஆன்சர். உபரிகாராங்கிறது ஒரு கூடுதல் வரி, கரெக்ட். உதயங்கா அப்படிங்கிறது ஒரு காவல் வரி, கரெக்ட். கிலிப்தா அப்படிங்கிறது கலப்பை வரி, பிளவு டாக்ஸ் இல்லையே. ஏன்னா கிலிப்தா அப்படிங்கிறது ஒரு நிலவரி, ஒரு நிலம் சேல்ஸ் வரி, லேண்ட் சேல்ஸ் டாக்ஸ். ஸோ இது தப்பு. காரா அப்படிங்கிறது வாட்டர் டாக்ஸ். கரா அப்படிங்கிறது நீர்வரி. கராங்கிறது நீர்வரின்னு நம்ம சொல்ல முடியாது. கராங்கிறது ஒரு வருடாந்திர வரி, ஆனுவல் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. நீர்வரின்னு சொல்ல முடியாது. சரியா? நீர்வரின்னு சொல்ல முடியாது. கராங்கிறது ஒரு ஆனுவல் டாக்ஸ், வருடாந்திர வரின்னு சொல்லுவாங்க. அப்ப சரியான தேர்ந்தெடுனா 1,2 இஸ் த ஆன்சர். 1,2 இஸ் த ஆன்சர். ரைட்டா? பொறுத்துக. தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் அசாம்பிகை இப்படி வருதா? சரி, ஓகே. தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் யாரு அப்படின்னா மூலூர் ராமமுதம். தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் யாருன்னா மூலூர் ராமமுதம். ஏ வந்து 3 வந்துருது. இக்கால ஔவையார், பிரசன்ட் ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அசலாம்பிகை அம்மையார். ஜான்சி ராணி ஆஃப் தென்னிந்தியா, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி யாருன்னா வேலு நாச்சியார். குயின் ஓ சோல்லி ரூடு சவுத் இந்தியா, தென்னிந்தியாவை தன்னிச்சையாக ஆட்சி செஞ்சவங்க ராணி மங்கம்மாள். சரியா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 3, 1, 4, 2. 3, 1, 4, 2 is the answer. Option A is the answer. 3, 1, 4, 2. Option A is the answer. Right? பாலகாப்பியா அஸ்தி ஆயுர்வேதா, பாலகாப்பியா அஸ்தி ஆயுர்வேதா, அதாவது பாலகாப்பியா அஸ்தி ஆயுர்வேதா கரெக்ட் தானே? பாலகாப்பியா எழுதுனது அஸ்தி ஆயுர்வேதா தான். வராயமரா சூரிய சித்தாந்தா கரெக்ட் கேட்குறாங்களா? ஆரியபட்டா பிருஹத் ஜட்டகா, சூரிய சித்தாந்தா எழுதுனது ஆரியபட்டா. ஆரியப்பட்டதா சூரிய சித்தாந்தா ஆரியபட்டியம் அப்படின்னு நூல் எழுதியிருப்பாரு. பிருஹத் ஜட்டிகா வராமிரா எழுதியிருப்பாரு. இது ரெண்டும் தப்பு. ஒன்று தான் கரெக்ட். ஒன்லி ஒன் இஸ் த ஆன்சர். ஒன்லி ஒன் இஸ் த ஆன்சர். பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பு 1904 உருவாக்கப்பட்டது, கரெக்ட் தான். ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் நாட்டுப்பற்று உணர்வதை தூண்டுவதை அமைப்பின் நோக்கமாகும். இதுவும் கரெக்ட் தான். சரியா? ஒரு நிமிஷம். பாரத மாதா சொசைட்டி, சீக்ரெட் சொசைட்டி வாஸ் ஃபார்ம்ட் இன் 1904. நீலகண்ட பிரம்மாச்சாரி ஆரம்பிச்சிருப்பாரு. The objective of the society was to kill British officials and thereby kindle patriotic favor among the people. அதுவும் கரெக்ட் தான். பாரத மாதா சங்கம் ஆரம்பிச்சதே கொள்ளணும் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு அது நெகட்டிவா வந்து ஒன்லி ஒன் மட்டும் கூற்று போத் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. ரெண்டு கூற்றுகளும் சரியானவை இருக்கு. ஓகேவா? அதான் இல்லைன்னு நினைச்சேன். அது தவறானவை. இதை தவறானவை பார்த்துட்டு இதுவும் தவறானவை தான் இருக்கும்னு நினைச்சேன். சாரி, ரெண்டு கூற்றும் சரியானவை. போத் இஸ் த ஆன்சர். நீலகண்ட பிரம்மாச்சாரி ஆரம்பிச்சிருப்பாரு. இதுலதான் போய் வாஞ்சிநாதன் சேருவார். 1911 ஆசியை போட்டு தள்ளுவார் வஉசிக்காக. 1911 ஆசியை போட்டு தள்ளுவார். யார் அப்படின்னா வாஞ்சிநாதன். சரியா? மாடசாமின்னு ஒருத்தர் தான் உதவுவார். அதான் பாரத மாதா அமைப்பு.
இல்துட்மிஷ் ஆட்சியில் தான் மங்களோயர்கள் டைம் என்ன ஓகே இது வந்து டெல்லி சுல்தான்ஸ் முகல்ஸ் அடுத்தது வருது சரியா. உங்களுக்கு ஓவரா டம்ப் பண்ண விரும்பல, இந்த ஊர்ல நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். நம்ம டெல்லி சுல்தான் முகல்ஸ் அதை அப்படியே வச்சுக்கிட்டு யூனிடெட்ல இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, திருக்குறள் கேள்விகள் இதெல்லாம் நான் ஃபுல்லா எடுத்து வச்சிட்டேன். அதாவது ஒரு 75 கொஸ்டின்ஸ், 70 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு சரியா. டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் கேள்விகள், அதுக்கப்புறம் பெரியார் அண்ணா கேள்விகள்லாம் அடுத்தது வரும் சரியா. இதெல்லாமே அடுத்த வீடியோல பார்ப்போம், ஒரே வீடியோல டம்ப் பண்ண விரும்பல, அடுத்த வீடியோல பார்த்துலாம் சரியா. ஹிஸ்டரி பிளஸ் யூனிட் 8 அது அடுத்த வீடியோல பார்ப்போம் சரியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.